கம்பெனி ஒன்னு வாங்கினா 2 இலவசம். பல்பொடி வாங்கினா பிரஸ் நாக்கு போடுறது இலவசம். அண்ணா நாக்கு போடுறது நீயா போட்டுக்கனே. நாக்கு வலிக்கிறதியா? நாமெல்லாம் தமிழர்கள், தமிழை தான் பேசணும். ஆமா ஆமா. ஆங்கிலத்தில் சொன்னா டன் கிளீனர், தமிழ்ல சொன்னா நாக்கு போடுறது, நாக்கு வலிக்கிறது. ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியுது. முதல்ல பார்ப்போம், அப்புறம் கேட்போம், அப்புறம் விசாரிப்போம்னே. முதல்ல பார்ப்போம், அப்புறம் கேட்போம். அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டா அப்புறம் விசாரிப்போம். எக்ஸ்கூஸ் மீ. அடே அப்பா, முதல் கிரைண்டர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கும் போட்டிருக்கியா? பெப்ப 10 மாசம் ஆகு. இப்ப எங்க பக்க போற? சியா மியா கியா. இந்த பிள்ளை நம்மளை விட அவசரப்படுதே. பயங்கரமான பிள்ளையா இருக்கும் போது இருக்கு. ராமரே, முதல்ல லோச்சக் மோசக் போச்சக். வண்டியில டிரைவர் எடுத்திருக்காரு. அங்கெல்லாம் போக முடியாது, ஆள் இருக்கு அங்கே. ஆண்டவன் பாருங்க, வஞ்சகாரன். இந்த பிள்ளைக்கு அழகான மண்டையை கொடுத்து, சொல்லுப்பா சொல்லுப்பா, பூ வைக்கிறது கொண்டையை கொடுத்து, கொண்டையும் கொடுத்து, வாயில கொடுத்துட்டானே. நல்லா செய்யுமா, உடம்புக்கு நல்லது, நல்லா தேர்ந்துக்குவ. ஆண்டவை பத்தியானே, நம்ம சவரத்துக்கு எதை வேணாலும் பேசணும்னே. நல்லா பேசுற பிள்ளைக்கு வந்தாலே நம்மளோட செத்து சுண்ணாம்பா போயிடும். இந்த பிள்ளைக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. திஸ் இஸ் ஏ கேன முண்டை, திஸ் இஸ் ஏ கிறுக்கு முண்டை, ஐயாமி இலவச முண்டை, ஐயாமி லொப்ப முண்டை, ஐயாமி பர்சன்ட் கிறுக்கி, வாடிய முண்டாட்டி, வாடிய வப்பாட்டி. கேட்கலனே, இப்ப வேற மாதிரி பேசுவோம். அச்சா புல்தாகே, குச்சி குச்சி ஓத்தாகே, வச்சாகே. அண்ணே, இந்த பாஷையும் தெரியலையா? ஒன்னும் இந்த தெலுங்கு வீட்டு பிள்ளையா இருக்குமோ? தெலுங்கா இருந்தா ஏட்டி பிட்ட ஏட்டி வச்சவா. உனக்குலாம் அறிவு இருக்கா? கிரிவு இருக்கா? சூடு இருக்கா? சொரணை இருக்கா? வெக்க இருக்கா? மான இருக்கா? கீழே இருக்கா? மேல இருக்கா? எல்லாம் மூச்சியை பாரு, மூத்தர மேய்ச்ச கண்டு குட்டியாட்ட வச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். என்னையும் பாரு, இங்கிட்டு குண்டாய் பாரு. யார் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்? அந்த பையன் ஒன்று வம்படுத்துட்டானோ அவனை பேசுறேன். நான் பேசாம இருக்கேன். ஒழுக்கமா போய்க்க. ஒழுக்கம் தேவை. முதல்ல பாப்பாங்கற, அப்புறம் கேப்பாங்கற, அப்புறம் புள்ள ஒத்துக்கிட்டா என்ன அவன வாணியே? விசாரிப்பா. என்ன விசாரிப்பா? பேச்ச குறச்சக. நீ விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். முத ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். ஆம்பளைக்கு மரியாதை கொடு. ஆம்பளனா பொம்பளை என்ன பண்ண முடியும்? பொம்பளை தான் ஆம்பளை என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு கை இருக்கு. தங்கையே தனக்குதே வெள்ளையனே வெளியேறணும் போயிட்டே இருப்பான். எத்தனை நாளைக்கு கையே வச்சே செய்ய? உழைக்கணும். 10 வரல பாடுபடணும், 5 வரல அள்ளி சாப்பிடணும். சரி. ஆம்பளலாம் பொம்பளை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்களா? ஆம்பள அது வீடு அரை வீடுனா. ஆம்பளை அதிகமா பேசினா அட்ட தர்த்திரியம்யா. பொம்பளை இது மாதிரி அதிகமா பேசினா அந்த குடும்பமே உருப்படாது. அப்படி சொல்றியா? விஷயத்தை தெரிஞ்சுக்க. நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டும்பே, நான் ஆம்பே, நான் ஆம்பே. அப்புறம் நீ அவர் பெட்டிக்கார செய்வாருமா. மீசி எடுக்க மாட்டேங்கிறாரு, சங்கடமா இருக்குது. சொன்னா கோவிச்சுக்கிறாரு. அதே வேலையா தான் அலையறாரு. நான் பஸ் ஓட்டுவியா? நான் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். நான் கழுதையை ஓட்டுவேன். கழுதையை நானும் ஓட்டுவேங்க. கை கொடுப்படி. கழுதையை ஓட்டி இருந்தா நல்லா உனக்கு கொசு மாதிரி. என்ன கொசு மாதிரி? ஆத்தாடி எத்தத்தண்டி. என்னது? கழுதைக்கு எத்தனை காலு? 4. பொட்ட கழுதைக்கு 4 காலு. கிடா கழுதைக்கு எத்தனை காலு? 4 தாங்க. கிடா கழுதைக்கு 5 காலுமா? எப்படி சொல்றீங்க? 4 மூலையில 4 கால் இருக்கும். கீழே குனிஞ்சுவாரு, நடுவு ஒரு மூர்த்த கால் இருக்கும். அந்த மூத்திர கால். ஏன் இப்படி மூத்திர காலை பாக்குறீங்க? பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போ வெண்ண. நீ வேணா உங்க அப்பா வேணா உங்க தாத்தா வேணா உங்க தாத்தனுக்கு தாத்தா வேணா அங்க இருந்து வந்துட்டான் நம்ம சோ. நீ வேணா உங்க அக்கா வேணா தங்கச்சி வேணா நாத்தன வேணா குழந்தைய வேணா உங்க அம்மா வேணா. எங்க குடும்பமே என்ன குடும்பமா? பொம்பளை வேணா நான் நிரூபிக்கிறேன். ஆம்பளை தான் வேணா நான் நிரூபிக்கிறேன். பாத்துருவான். வெண்ண எதுல இருந்து வரும்? மோர்ல இருந்து வரும். மோர். தயிர்ல இருந்து வரும். தயிர். பால்ல இருந்து வரும். பால். மாட்டுல இருந்து வரும். மாட்டுக்கு எந்த இடத்துல இருந்து வரும்? மாட்டுக்கு மடியில இருந்து வரும். மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. உனக்கு தெரியல, மைக்க மாத்து. பால் எதுல இருந்து வரும்? மாட்டுல இருந்து வரும். மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. உனக்கு தெரியல, மைக்க தெரியல, மாத்து மைக்க.
பசுமாட்டுல இருந்து பால் வருமா காளமாட்டுல இருந்து பால் வருமா? பசுமாடுங்க. பசுமாடுங்கிறது ஆணினமா பெண்ணினமா? பெண்ணினம். பால் கொடுக்குறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைதான். அப்ப நீ தானே என்ன பண்ணிட்டு போட்டனா? உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு அறிவு இருக்குதா? நீங்க சோறு தந்திக்கிறீங்களா சோத்த விட்டு? நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். அது என்ன கோணா பூனா சூனா? கோணானா கொழுக்கட்டை, பூனானா புரோட்டா, சூனானா சூப்பு. அத சூப்பர் உங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுமா? மாட்டை முதல்ல செனைக்கு போடணும்ங்க. அது கண்ணு ஊட்டி போடணும்ங்க. அப்புறம் தாங்க நீங்க பால் கறக்க முடியும். சொன்னது ரைட் தானே? உன் சங்கதி எனக்கு தெரியுது. அப்ப யாரு? நம்ம காஞ்சனகுள்ள நாடகம் மேடைக்கு நான் நாடகத்துக்கு வந்தனா இல்ல உன்னை நான் சென்னைக்கு போறதுக்கு வந்தனா? சென்னையாக்குனது வரைக்கும் போது என்னை விட்டுரு. உன் நோக்கம் பூரா சென்னையில இருக்கு. நான் ரொம்ப கோபக்காரன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுமா? நேத்து என்ன தேடி 500 பேர் வந்தா அடிக்கிறதுக்கு வந்தாங்களா? 500 பேர்த்த நான் ஒரே ஆளு சமாளிச்சேன். எப்படி சமாளிச்சீங்க? ஓடி போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். திருப்பிட்டு அடிச்சேன்ல. என்னது? மூத்திரம் தான். வரமில்ல. பயத்துல தான வரும். பயத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சுனே. ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போக முடியும்? ஒரு ஆளு போலாம் 2 பேர் போலாங்க. நாங்க 15 பேர் நனையாம ஒரே கொடையில போனோம். எப்படிப்பா? அன்னைக்கு தான் மழை வேலை இல்ல. நீங்க இருக்க ஊர்ல மசுரியா பெய்யும் மழை. ஒரு சைக்கிள்ல தான போக முடியும். ஒரு ஆளு போலாம் 2 பேர் போலாங்க. நான் திண்டுக்கல் பசங்கள பாக்குறேன். 102 பேர் ஒரே சைக்கிள்ல போனாங்க. எப்படிப்பா ஒரே சைக்கிள்ல 102 பேர் எப்படி போனாங்க? எப்படி? ஓட்டுனவர் நூர் ஜகான். அவர் சுருக்கமா 100 கூப்பிடுவாங்க. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். 102 வந்துருச்சானே? வந்துருச்சு. எலுமிச்சம்பழம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அது ஆம்பளையா பொம்பளையா? மஞ்சள் பூசி இருக்குல்ல. மஞ்சள் பூசி இருந்தா பொம்பளையா? ஆமாங்க. ஏங்க அப்படி வரட்றீங்க? மருதங்கார ஏமாந்தது மாதிரி. பஸ் ஸ்டாண்ட் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை அப்படியே மஞ்சள் பூசி அப்படியே பார்த்தா பளிச்சுன்னு இருந்தா. பளிச்சுன்னு 1000 ரூபான்னு பேசி கூட்டி போயிட்டாரு. அங்க போய் கையில குடிச்சா கையோட வந்துருச்சு. எதப்பா? அட கொம்பு ஒட்டு கொம்பு. ஐயோ அது மாதிரி எங்க நீ உண்மை இல்ல பொய்யும் இல்ல ஒண்ணும் செய்ய முடியாது. அது மாதிரி நீ ஏமாத்துற. எலுமிச்சம்பழங்கிற ஆம்பளை. எப்படி சொல்றீங்க? எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சா என்ன வரும்? சாறு வரும். சாருங்கிறது வாத்தியார் தானே? வாத்தியார் தான். டீச்சர் தானே பொம்பளை? எலுமிச்சம்பழத்துல என்ன மிச்சம்? கொட்டை மிச்சம். எங்களுக்கு அதான மிச்சம். அதேதான். புரிஞ்சுக்க பிரியாட்டி விட்டுரு. புரியுது. நீ கட்டிக்கிறதுல பாவாடை. சரி. ஏன் இதுக்கு பேர் பாவாடைன்னு வந்துச்சு? அதாவது பாவடிவத்துல இருக்குல்லங்க. அதனால பாவாடை. நான் போட்டுக்கிறது முழுக்கால் டவுசர். சரி. உள்ள போட்டுக்கிறது அரைக்கால் டவுசர். அதுக்கும் உள்ள போட்டுக்கிறது ஜட்டி. ஏன் ஜட்டின்னு பேர் வந்துச்சு? ஏங்க முட்டிக்கு மேல போட்டிருப்போம். உள்ள எல்லாத்தையும் ஒட்டி இருக்கும். அதனால அதுக்கு பேரு சட்டி. சரி. பாவாடை ஏன் பேர் வந்துச்சு? ஏங்க பாவம் பண்ற வடைய மூடி வச்சிருக்கீல்ல, அதனால அது பேர் பாவாடை. அர்த்தத்தை உங்ககிட்டதாயா கேட்க. முளைப்பாரி பாத்திருக்கியா? முளைப்பாரியா? ஏன் முளைப்பாரின்னு பேர் வந்துச்சு? பார்க்கலையே நான். இதெல்லாம் எப்படி தான் பொளப்பியோ? ஐயோ தூக்கிட்டு வரும்போது நல்லா தெரியுமா? என்னப்பா? அதுக்கு பேர் தான் முளைப்பாரி. சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பர்னா சூப்பர், ஆஃபர்னா ஆஃபர். இதுல என்ன வித்தியாசம்? நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தா சூப்பர், உன் தங்கச்சி இருந்தா தான் ஆப்பர். இப்படியே சொல்லி தான் அவ குடும்பத்துல பெரிய கலகமாய் கிடக்குதியா? எவ்வளவு கலகமானாலும் சரி அதுக்கு ஒரு வீட்டை பாப்போம். அதுக்கு ஒரு வீட்டை பாப்ப நீ. அது தங்கச்சி இல்லனா என்ன பண்ணுவீங்க? அவ அம்மா இருக்குல்ல. ஏய் அவங்க அம்மா இல்ல. அவங்க அப்பா இருக்காருல்ல. அவங்க அப்பன் இல்ல. அவங்க அண்ணன் இருக்காருல்ல. அண்ணனும் இல்ல. கல்யாணம் கேன்சல். ஏப்பா? ஆப்பர்ல அந்த ஏரியாக்குள்ள நான் போவே மாட்டேன். ஆமா. ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்யா. ஏதாச்சும் ஒண்ணு ஆப்பர்லன்னா அண்ணன் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அண்ணன் அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டார். இது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம் தானே. நறுக்கி போடுவோம் நறுக்கி. நான் சாமிக்கு விட்டுருக்கிறேன். சாமி விட்டாலே எதுக்கு விட்டாலும் சரி. கோயிலுக்கு விட்டுருக்கும் போது எப்படி நறுக்க முடியும்? நான் பார்த்து அழிச்சு எடுத்தாத்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. பாப்பா நல்லா பேசுறீங்க. சரி. ஊர்ல தீ பிடிச்சா என்ன தீ? ஊர்த்தி. காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ. மலையில தீ பிடிச்சா மலை தீ. வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ. புளியில தீ பிடிச்சா. உன் பேர் நான் கேட்டனா? பாம்பு கதல விஷம். பல்லல. தேளுக்கு கொடுக்கல. ஆம்பளைக்கு தெரியல. உடம்பெல்லாம் விஷமா. வாழை மரம் பாத்திருக்கியா? வாழைக்கு இலை அழகு, தென்னைக்கு கொலை அழகு, சசிகலாவுக்கு எல்லாமே அழகுமா. நான் ஆடுனா ஆடுவேன், பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் போடுவது அம்மா உங்க அடுத்த அம்மா. ஆட்டம் பாடுவது அம்மா அடுத்த வேவுல அம்மா. ஆட்டம் பாடுவது அம்மா அடுத்த வேவுல அம்மா. என்ன பாத்ரூம் ஒன்று பாத்தியா? அப்படித்தான் நான் நினைச்சேன். ஒரு சாட் வேஸ்டா போயிருச்சு. முத பெயிண்ட் மாத்தினேன். முத பேர் எழுது. மாத்தலாம்னு பார்த்தேன். இல்ல கீழே எழுதி இருக்கிற பெயிண்ட் பாரு. அது பாத்ரூம் கணக்குலயே இருக்கும். வசூல் வாங்கும் இடமும்மாண்ணா. 2 ஷாம்பு பாயிட்டு, 4 தேங்காய் பாயிட்டு, 2 சோப்பு. வசூல் வாங்கும் இடம் தொங்க போட்டு நீ எங்கேயோ போயிருவ. பஸ் ஸ்டாண்ட சுத்திட்டா தான் அலையணும். ஊரோர நான் இருக்க. அடி ஊரோர நான் இருக்க.
ஊருக்குள்ள நீ இருக்க, ஊருக்குள்ள நீ இருக்க, உன்னை போல பேரழகி, உன்னை போல பேரழகி, உன்னை போல நாட்டு கட்டு, உன்னை போல நாட்டு கட்டு, நான் இந்த ஊருக்குள்ள காணலையே, அடி ஊருக்குள்ள காணலையே. உங்க தானே தானே நன்னே தன்னானே போடு இந்த தன்னானே தானே நன்னே தன்னானே. கேரளா போமா நல்லா பொழைச்சுக்குவேன். அண்ணே பப்பனுக்காரனே, திஸ் இஸ் பேக் பொசிஷன். பப்பனுக்காரனே கொஞ்ச நேரம் பொட்டியில் உட்கார்ந்து வாசிக்க. ஆ, நானும் குட்டியோட சேர்ந்து குத்தாட்டம் 4 ஆட்டா காலையில ஆடிட்டு வர்றேன். காலையில வீட்டுக்கு போற மாதிரியா இப்படி அங்கிட்டு வெளியூர் போற மாதிரியா? ஏப்பா வீட்டுக்கு போனா என்ன போகாட்டி என்ன? யூடியூப் ஓடிட்டு இருக்கோம், பொண்டாட்டி விளக்கமாத்தோட அலையும். யாரு? ஏ கல்யாணமே இல்லப்பா. எத்தனை கல்யாணம்டா பண்ணுவீங்க கொலகாரங்களா? இப்ப வா, ஏன் முதல்ல கடவுளோட போர் சரியில்லையோ? பாறை மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பூரமே போல்ரஸ் கல்லு விழுந்துருச்சப்பா. கல்லு விழுந்தாலும் பரவாயில்ல, பெரிய புதகுழியா இருக்குன்னு நினைக்கிறேன். ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ஏ ரோசாப்பு சேலக்காரி, அடி ரோசாப்பூ சேலக்காரி, நான் நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, என்னோட மறுச்சு நிக்கும் சின்ன குட்டி, அடி மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, நம்ம ஐயனாரு சாமிக்குத்தான் நாடகமும் ஆட வந்தோம், ஐயா நரசாமிக்கு தான் நம்ம நாடகமும் ஆட வந்தோம். ஏய் 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 ஏய். தானே ஆட்டம் சூடு குடிக்குது. ஓ புடிக்கு புடிக்கு. இது அதுக்கு சரியா வராது, அப்புறம் தனித்தனியா போடுவோம். பிரிச்சாடி. வாகனம் ஏ வாழைப்பழம், ஏய் ஆலமரம் அப்பா. ஆலமரமா ஆமா மாத்திட்டாங்களா? நீ மாத்தாத, சொல்லவே இல்ல, கேட்டாத்தானே சொல்ல முடியும். நானா மாத்துறேன்? ஆலமரம். ஓ அங்க அந்த யாபகம் வந்துருச்சு. எப்பா எல்லா பட்டியும் வந்துருச்சுல்ல? வந்துருச்சு வந்துருச்சு. இல்ல 18 பட்டி வந்துருச்சுல்ல? வந்துருச்சுப்பா. அந்த பட்டி வரல இந்த பட்டி வரலன்னு கேட்கக்கூடாது. ஆமா ஆமா, நான் துணி மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா. மகனே அலமரா அலமரா, மகனே அலமரம் கண்ணே அலமரம், ரொம்ப அலமரா அலமரம். அதுல விழுது 16,000 தன்னே நானே நானே நானே, விழுது 15 தன்னே நானே 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 தன்னே நானே நானே நானே. விட்டு நாய் போக்கிலறங்கி கீழறங்கி கண்ணே கீழறங்கி விதிய முடிக்க போற தன்னே நானே நானே நானே. அவர் என்னமோ போசை விட்டு போறாரு. என்னப்பா போசை விட்டு போறாரு. அதே மாதிரி நீ விடுப்பா. விழுத விட்டு கீழிறங்கி விதியை முடிக்க போறேன் தண்ணி நானே நானே நானே. விழுத விட்டு கீழறங்கி விதிய முடிக்க போற தன்னே நானே நானே நானே. ராமலிங்கம் ஐயா எப்ப பார்த்தாலும் உள்ள போ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில மாப்பிள்ள மணிகண்டனுக்கு எனக்கு இதே மேடையில சண்டை. ஐயா உள்ள போன்னா உன்னை போட்டு தள்ளி தானே நான் போகணும்ட்டு. சரி ஜெயிலுக்கா? ஆமா, எப்ப பார்த்தாலும் உள்ள போனா உன்னை போட்டு தள்ளி தானே போகணும். அடி பொத்தவட மூக்குத்தியாம். எப்பா பொத்தவடைய நான் என்ன உளுந்த வடையத்தானே பார்த்துருக்கேன். சத்தியம் பண்ணு. சத்தியமா யாரையும் கொல்ல பாக்குறோம் ஒப்பன ஒளி ஓட்டை இருக்குது. ஆமா, ஓட்டை போட்டது எதுக்கு? ஐயோ பெருசா இருக்கு. ஓட்டைய போட்டது யாரு, அத வாங்கி தின்னது யாரு? ஓட்டைய போட்டது யாரு, அந்த வடைய போட்டது யாரு?
சொல்லிப்புட்டு வைக்காம தான் போறீங்களே என்னத்தே, அது என்னத்தே? வைக்கிறேன்னு சொல்லிப்புட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே ஏ ராசாவே அது என்னத்தே? வைக்கிறேன்னு சொல்லிப்புட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே ஏ ராசாவே கட்டுரு சொல்லி போட்டு கட்டாம தான் போறி அடி ராசாத்தி ஏ ராசாத்தி ராசாத்தி ஏ ராசாத்தி ஆட்டாதம்மா ஆட்டாத இட்லிக்கு மாவு ஆட்டாதே இந்த ராமலிங்கத்துக்கிட்ட ஆட்டாத இந்த ராமலிங்கத்துக்கிட்ட ஆட்டாதே ஆட்டாதம்மா ஆட்டாத உன் பால் பாய்ச்சிட்ட ஆட்டாத ஆட்டாதம்மா ஆட்டாதே என்ன தாட்டாத அப்புறம் பால் பாக்கெட் இல்லாம தண்ணி பாக்கெட்டா ஆட்னே இங்க பாரு நான் மோசமான சிரிக்கி போன வருஷம் சொன்னாங்க நீனாவது சொல்லுவ நான் தண்ணி பாக்கெட் அத்து நாய்க்கு எரிஞ்சு விடுவேன் தெரிஞ்சு ஐயோ உப்பு கைக்கம்னு கீழே உதறி போட்டுரும் உதறி போட்டாலும் சரி அத உனக்கு இல்லாம பண்ணிடுவேன் பாத்து ஐயப்பா உயிர் போயிடும் இது அதுக்கு சரியா வராதுண்ணே அப்ப மாத்தி போடுவான் சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி மஞ்சு வள குஞ்ச வளைஞ்சு கும்மி அடி சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி கும்மி அடி போடு போடு நல்லா இருக்கு போடு போடு நல்லா இருக்கு அப்படி உட்காந்து குத்தணும் ஆமா சரி சரி உட்கார்ந்தானே போடு நல்லா இருக்கும் போடு போடு வாங்கலையோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்கலையோ அம்மிக்கு போடு நல்லா இருக்கு வாங்கலையோ அவர் ஒரு தடவை தானே குத்துனாரு உட்காந்து அம்மா நீ பாடு ஐயோ நீ சும்மா குத்திட்டே இருப்பா நானா தள்ளி வச்சு மூடிடா நான் எப்பதான் பாக்குறது எப்பதான் பாக்குறது அவர் ஒரு தடவை தானே செஞ்சாரு உட்காந்து ஆமா நம்ம ஓயாம செய்வோம் போடு நல்லா இருக்கு போடு போடு நல்லா இருக்கு போடு போடு எல்லாம் கைதட்டுங்க. இப்போ பொம்பளை பிள்ளை எப்படி உட்காந்து குத்துது? சில பேர் நின்றுக்கிட்டே கூட ஆட முடியாமல் அப்படியே உடம்பு நகட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் உழைக்கிற காசுக்கு உண்மையாக வாங்குற காசு உழைக்கணும் பங்காளி. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் தப்பாட்ட ஆடினது இன்னைக்கு ஆட போகிற ரசிகர்கள்லாம் நல்லா ஆரவாரம் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு அடிப்போம்.
அப்படியே உறைஞ்சு உட்காந்துருக்கீங்களா இப்போ கைதட்டி வாழ்த்தி எத்தனை உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்தன் வணக்கம் அண்ணே. நாடகம் மகமாய் நாடகம் 2 கருப்புகளும் பயங்கரமான கருப்பு. ஒன்று கொல்லிமலையிலேருந்து வந்திருக்கு, ஒன்று 18ஆம் படி கருப்பு. நீங்கள் எத்தனையோ கருப்பசாமிகளை பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே இன்னைக்கு வந்துருக்கூடிய கருப்பசாமிகளை பாருங்க. அந்த கருப்பசாமி நேரடியாக வர மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். இல்லை நான் எவ்வளோ ஆடுவேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நாடக கலையை வாழ வைத்து எங்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அம்மா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணமா? அதான் கல்யாணம் இருந்தா தொங்கி இருக்கும்லம்மா. என்னப்பா தாலி தானே. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா தான் தொங்குது. சரி. எங்களுக்கு அப்படியா? பிறந்ததுல இருந்தே தொங்குதுமா. ஏங்க அப்படி? குழந்தையா இருக்கும்போது லேசா தொங்கும் பே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை தொங்கும். எப்படி தொங்கும்? போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடும்போது லேசா தொங்கும் பே. அப்புறம் டீச்சர் இருந்து வாத்தியார்ட்ட மாத்துவாங்க, அப்போ கொஞ்சம் தொங்கும் பே. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட நல்ல ஒரு வாங்கறதுக்காக தொங்கும் பாரு. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். அதாம மிகப்பெரிய தொங்கல். காதல 3 வகையான காதல். என்னென்ன காதல்? ஒன்று நல்ல காதல், இன்னொன்று கள்ள காதல், இன்னொன்று காக்கா காதல். நல்ல காதல்னா புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி சொல்லுவான், என்னன்னு மழையே பெய்யாது கொடை கொடுத்து விடுவான். அவன் சோறு எதிக்க மாட்டான். சரி, 3 தட்டு சோறு கொடுப்பான். அப்ப சொல்லுவா பாரு காதல்ல, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இது வந்து நல்ல காதல். கள்ள காதல்னா புருஷன் போனதுக்கு அப்புறம் கள்ள காதல்னா கூப்பிடுவான், போயிட்டாரு வாங்க போயிட்டாரு வாங்க வாங்க. இதாங்க கள்ள காதல். காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி எப்ப எவன் தலையில விழுகும்னே தெரியாது. ஏங்க முழுசா துடைக்கவும் முடியாது, வாடையும் போகாது. அதனால நம்ம காதல் எப்பேற்பட்ட காதல்? நிறைய அனுபவிச்சிருப்பீங்க போல தெரியுதா? ஐயோ கொஞ்சமா நஞ்சம்மா. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் ஏது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் ஏது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. உறக்கம் இல்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கும் போதும், இரக்கம் இல்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம், கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். ஒன்றானோம் பொழுதுதான் இனிய பொழுதுதான், உந்தன் உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணி நானும் வாழ்கிறேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் நாளும் ஆய்க்குமோ, மனப்பாறையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாளும் தோன்றுமோ. ஒன்றானோம் தனிமையே எனது தனிமையா என்ப கவிதையா கதையா. இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாளுமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் ஏது மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. எனக்கு காதல் வந்துருச்சுங்க. உங்க காதல் எப்பேற்பட்ட காதல் சொல்லட்டுமா? லோச்சக் மோச்சக் போச்சக். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, வராது. அத்த மகனே ஆசத்த மகனே சொத்து சுகம் நீதாயே அத்த மகனே அத்த மகனே ஆசத்த மகனே சொத்து சுகம் நீதாயே அத்த மகனே எப்பொழுது என்ன வந்து சேரு மச்சானே உன் துணைவி நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சேரு மச்சானே உன் துணைவி நானே என்று எழுதி வச்சானே ஒத்த நோடி உன்ன பிரிஞ்சா உயிர் விடுவேனே அத்த மகனே ஆசத்த மகனே சொத்து சுகம் நீதாயே அத்த மகனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சுக நீதாயே அத்த மகனே. பூக்கும் சோலையில உனக்கு காத்திருந்தேன் பொன்னான வேலையிலும் வரவ பார்த்திருந்தேன் பூக்கும் சோலையில உனக்கு காத்திருந்தேன் பொன்னான வேலையிலும் வரவ பார்த்திருந்தேன் மனசில நானா அடைய ஊசிரும் நீதான் மரணத்தை சேர்ந்து வீரட்டிடலாம் வாவா மனசில நானா அடைய ஊசிரும் நீதான் மரணத்தை சேர்ந்து வீரட்டிடலாம் வாவா அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சுகம் நீதாயே அத்த மகனே. காத்தும் கடலையும் உன்னையே தேடுதடி பூவும் குயிலு சத்தம் உன் பெயரை பாடுதடி காத்தும் கடலையும் உன்னையே தேடுதடி பூவும் குயிலு சத்தம் உன் பெயரை பாடுதடி மனசுல நானா அடைய ஊசுரும் நீதான் மரணத்தை சேர்ந்து வீரட்டிடலாம் வாவா மனசில நானா அடைய ஊசுரும் நீதான் மரணத்தை சேர்ந்து வீரட்டிடலாம் வாவா அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொல்ல நீதாயே மாமே மகளே எப்பொழுது என்ன வந்து சேரு மச்சானே உன் துணைவி நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே எப்பிறப்பு நீயே என்ன எழுத சொல்லணுமே ஒத்த நோடி உன்ன பிரிஞ்சா உயிர் விடுவேனே தந்தனனா நான தந்தனனா தந்தனனா தான தந்தனனா. நார்த்தாமலை மகமாய் எங்கே பிறக்கிறது சின்ன கருப்பு சமயம் பெருக்க கருப்பு சமயம் எப்படி வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க நாடகம் மதித்திருக்கின்றார்கள். அமைதியாக இருந்து 7 கரகத்தை கரகம் அளிப்பார்கள் 7 கரகத்தை ஆட வேண்டும். அத்தோடு பெரிய கருப்பு சாமியும் சின்ன கருப்பு சாமியும் வருகின்ற வேளையிலே அவருடன் உபூதி பெற்றால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும் என்பது ஐதீகம். அமைதியாக இருந்து நாடத்தினை கண்டளிக்குமாறு கேட்டுக்கொண்டு கதிப்பணியை தூங்குகின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவா மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவா. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்துட்டா வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே பாங்கள் எல்லாமே
படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்து தா வாழ்வ மாத்துவா. படைத்தவனில் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தம் இங்கே உனக்கெதற்கு? படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவன் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தம் இங்கே உனக்கெதற்கு? உன்னை நல்லாக்க உத்தமன போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டுகொள்ள யாருண்டு? ஊரெல்லாம் முந்தன் பெயரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சமே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்து தா வாழ்வ மாத்துவா. உதவி என்று தவிப்பவர்க்கு உதவிடவே நீ வடிப்பாய். உணவு என்று துடிப்பவர்க்கு உணவு தர நீ வடிப்பாய். உதவி என்று தவிப்பவர்க்கு உதவிடவே நீ வடிப்பாய். உணவு என்று துடிப்பவர்க்கு உணவு தர நீ வடிப்பாய். புத்தி உள்ள உமக்கெல்லாம் புத்தகத்தின் படிப்பெண்ண, சக்தி உள்ள உமக்கெல்லாம் சத்தியத்தின் தவி பெண்ணை காத்திருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம்.